அருள் ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பேக் பெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது யோகா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேக் பெயின்ன்றது வந்து எதனால் வருதுன்றது ஒரு கேள்வி முதல்ல வந்துடும். அதை புரிஞ்சுக்கிங்க. நம்ம அருள் ஜோதி தொலைக்காட்சியில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இந்த பேக் பெயின் வந்ததுன்னா அதை கிளாஸ் வச்சு எடுக்கிற இதில் நடராஜ், கண்ணன் இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் வச்சு எடுக்கிறது இப்போ வந்து கப்பிங் தெரப்பின்னு சொல்கிறாங்களே, அதை வந்து நம்ம டீ கிளாஸ் வச்சு பண்ணக்கூடியது. மைல்டாக மூச்சு பிடிப்பு உடம்புல இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேக் பெயின் வரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போது வந்து மரத்து மேலே அந்த காலத்தில் ஏறும்போது கீழே விழுந்துருவாங்க. அப்போ வந்து முதுகில் அடிபட்டதுன்னா தொடைகள்லாம் வேலை செய்யாத போயிடும். அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த அம்மியுருட்டல்னு சொல்லிட்டு அம்மிக்கல் இருக்கும், அதை வச்சு உருட்டி அதை செட்டிங் பண்ணி அந்த பத்து போட்டு ஒரு இவ்வளோ நாள் வரலும் படுக்க வச்சு ஏந்து கூடாது பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து உடம்பில் இந்த சைடு மசில்ஸு, கழுத்து, இந்த சைடெல்லாம் நெக்கெல்லாம் பிடிச்சிக்கும். அவங்களுக்கு மசாஜ் முறையில் விரல்களை வச்சு உருகி எடுத்து அதை கிளியர் பண்ணி விட்ருவாங்க. அது சாதாரண பெயின். பொதுவாக பேக் பெயின் ஏன் வருது அப்படின்னா, அதிகமான உழைப்பு, வெயிட்டு தூக்கும் பொழுது அந்த திடீர்னு வெயிட் தூக்குறோன்னா மூச்சு பிடிச்சிக்கும். அந்த மூச்சு பிடிப்புக்கெல்லாம் இந்த கப்பிங் தெரப்பியே போதுமானது. ரெண்டாவது 28 வயசு வரலும் வந்து நம்ம உடம்பு நமக்கு எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ணும். 30-32 வயசுக்கு மேலே போகும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு பெட்டில் படுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த பெட்டில் அப்படி படுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெட்டில் இருக்கக்கூடிய டெப்த் என்னாகுன்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பெட்டு கொஞ்சம் வளைஞ்சதுன்னா உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிடும். அப்போ பேக் பெயின் வந்துடும். அதே மாதிரி அதிகமான உயரம் தலைகாணி கழுத்து மேலே வச்சோம்னா பேக் பெயின் வந்துடும். இந்த கழுத்து நெக் பெயின் வந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஒரு பொதுவாக 28க்கு மேலே, அதாவது 35லேருந்து வயசு கொஞ்சம் 40-45 வயசு 50 வயசில் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக தான் இருக்குது. இது என்ன பண்ணலாம், இந்த இலவம் மஞ்சு தலைகாணி ஒரு 1/2 இன்ச், அதாவது ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது, இவ்வளோ அகலத்தில் தான் இருக்கணும். அந்த மாதிரி தலைகாணி தலையில் வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு மருத்துவ நிலை. நம்ம தரையில் படுக்கும்போது பெட்டு பயன்படுத்தாத தரையில் படுக்கிறது ஒரு நல்ல ஸ்டேஜ். அப்படி மீறி வேணும் தரையில் பெட்டு படுக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து சின்ன பெட்டு விற்கிறாங்க, அதாவது மேட் பெட்டுன்னு சொல்லிட்டு சின்ன சைஸ் அந்த பெட்டு வாங்கி போட்டு மேலே துணி வச்சு கீழ்ப்பக்கம் துணி விரிப்பு போட்டு படுத்தா அந்த பேக் பெயின் வராது. மேக்ஸிமம் வெறும் தரையில் படுக்கிறது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி படுக்கை முறைகளை பொறுத்தவரையிலும் ஆம்பளைங்க கவுந்து படுத்தாலும் பொம்பளைங்க மல்லாக்க படுக்கக்கூடாதுன்றது ஒரு பழமொழி. அந்த மாதிரி படுக்கும்போது அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம், வெள்ளைப்படுதல், கைகால் குடைச்சல், உடம்பு ஊதுறது, தொப்பை பெருத்து போகிறது, இந்த மாதிரி பல நோய்களுக்கு ஏதுவாகும். அதனால் அவங்க படுக்கை முறைகளை பொறுத்தவரையிலும் பெண்கள் படுக்கும்போது இடது பக்கத்தில் சாஞ்சி இப்படி படுக்கிறது நல்லது, கால்குள்ளே கொஞ்சம் மடக்கி. அதே மாதிரி ஆண்கள் படுக்கும்போது வலது பக்கம் சரிஞ்சு படுக்கிறது நல்லது. நீட்டி படுக்கும்போது கூட கொஞ்சம் சைடில் படுக்கிறது ரொம்ப விசேஷமானது. கொரட்டை சத்தம் அதிகமாக இருந்தால் நம்ம ஆசன முறைகள்லாம் கொடுத்துருக்கோம். கைகளை இப்படி வச்சு சைடில் வட்டில் நீட்டி படுத்தினா கொரட்டை சத்தங்கள் மட்டுப்படும். ஆக பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது இதனால் தான் வரும்னு சொல்ல முடியாது. அதிகமாக வெயிட்டு தூக்கும்போது வரும், படுக்கை முறைகள் தவறாக இருந்தால் வரும், ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துட்டு இருந்தால் கை கால்கள் வந்து மறுத்து போகக்கூடிய ஸ்டேஜ், பிளட் சர்க்குலேஷன் பிளாக் ஆகும், அதனால் வரும். ஆக்சிஜன் பற்றாக்குறை, அதாவது பிராணவாயு உயிர் வாயு பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா வரும். அதிகமாக கிழங்கு வகைகள் சாப்பிட்றது, இந்த அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது, இதனால் பேக் பெயின் வரும். பொதுவாக நம்ம உடம்பு வந்து ஒரு எந்த நிலை மரபுக்கு உட்பட்டு இயக்கம் காணுதோ அதோடு அப்படியே எடுத்து, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க முன்னோர்கள் வரிசையாக வந்து சைவ உணவுகள் எடுத்தால் அதை மட்டும் பயன்படுத்திங்க. சைவத்திலையும் கூட கிழங்கு வகைகள் போன்றவைகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான மருத்துவன்ற இடத்துல சுக்கு, மிளகு, திப்பில்லி, அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி அஜீரண கோளாறுகள் உண்டாகும். அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உருவானவங்களுக்கு அவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு இஞ்சி எடுத்து நல்லா சாறு அடித்து பிழிஞ்சிட்டு ஒரு அவுன்ஸ் ஒரு 50 ml எடுத்துகிட்டு அது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் சிறு அளவில் தேன் சேர்த்து நல்லா கலந்து குடிச்சிங்கன்னா வயிறு வந்து பொறுமல், இந்த நெஞ்சு எரிச்சல், வயிறு அடைப்பு இதெல்லாம் வந்து வெளியில் போயிடும். கொஞ்சம் ஃப்ரீ மோஷன் வரும். ஒரு 2-3 முறை பேதியாகாது. அதுலேயே வந்து உடம்பு கிளியர் ஆகிடும். அதை வந்து மாதத்துக்கு ஒரு முறைமோ இல்லை ஒரு முறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தரமோ எடுத்துக்கும் போது வயிறு சுத்தமாகும். அப்போ இது மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு தவறுமோ இந்த பிரச்சனைக்கு எப்போவுமே உடம்பில் அடி வயிற்றில் சூட்டை தங்க விடக்கூடாது. அசைவ உணவுகள் வந்து கண்டிப்பாக வயிற்றில் சூட்டை அதிகமாகும். அதில் கோழி மிக முக்கியமான உணவு. அதே மாதிரி முட்டை கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தை பண்ணி கொடுக்கும்.
ஆடும் அந்த மாதிரி வேலைகளை பண்ணும். அதனால் கொஞ்சம் வேறு மாதிரி அது உடம்புக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிறதுல ஒரு விசேஷமான தன்மை தான். கிழங்கு வகையில் உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் கேஸை உருவாக்கும். அந்த கேஸு சரியான முறையில் முன்னையும் பின்னையும் வெளியேறலன்னு சொன்னால் முதுகு தண்டு வடத்தில் பாயும் பொழுது பேக் பெயின் வந்துடும். பொதுவாகவே ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏஜுக்கு மேலே போகும்போது பிராணவாயுடைய தன்மைகள் குறைஞ்சதுன்னு சொன்னால் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி குறைஞ்சதுன்னா பேக் பெயின் வந்துடும். ஆக உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ரெண்டாவது, இந்த உடம்பில் இந்த வாயு பிடிப்பு வருதுன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் மூச்சு பிடிப்பு எடுக்கிறது, அதாவது இந்த கப்பிங் தெரப்பி கொடுக்கறது, இந்த மசாஜ் பண்ணுறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரலாம் தான் வேலை செய்யும். நிரந்தரமான தீர்வு வேணும்னா யாராவது ஒரு நல்ல குருவை பிடிச்சி குண்டலி யோக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நல்ல நிமிர்ந்த நிலைக்கு உட்காந்து அரை மணி நேரம் காலையிலையும் சாயங்காலமும் உட்கார்ந்தோம்னா வாயு பிடிப்புகள் உடம்பில் அண்டாது. எந்த இடத்துலையும் பேக் பெயின் வரவே வராது. அந்த குண்டலி யோக பயிற்சி தான் நான் முக்கியத்துவதே அதுதான். இந்த குண்டலி யோக பயிற்சியை இன்றைக்கி சரியான முறையில் கற்றுக் கொடுக்குறவங்க, அதை முறைப்படுத்தி கொடுக்குறவங்கன்னு சொன்னால் நம்ம பரஞ்சோதி மகான் ஒருத்தருடைய பரம்பரையினர் அவங்க நல்லா கற்றுறாங்க. அவங்கக்கிட்ட சீடராகி வரவங்க எல்லாமே நல்லா கற்றுத்தராங்க. அந்த முறையில் நல்ல தெளிஞ்ச குருமார்களாக பிடிச்சி தெரிஞ்சுக்கிங்க. பொதுவாக கண்ணா பின்னான்னு உடம்பை கெடுத்துக்கூடாது. வாசி யோகம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா முறையாக அந்த வாசி யோகிங்கிட்ட வாசி யோகத்தை கற்றுக்கிறது ஒரு விசேஷம். மற்றபடி உடம்பை தங்க விடக்கூடாதுன்னு சொன்னால் சீனு சுவாமிகள் ஸ்பிரிச்சுவல் டாக்கில் கொடுத்துருக்கேன். ஆசன முறைகள், கோயில் கூட்டு, மயில் கூட்டு, வேதக்கூட்டு, வேதாந்த கூட்டு, நாதக்கூட்டு, முட்டைக்கூட்டு, குக்குடக்கூட்டு, இப்படி சுவாச யோகம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறைகளை வந்து அந்த பயிற்சிகளை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றினோம்னாலே பேய்க்கூட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். அந்த காற்றுகளை வெளியேற்றோ உடம்பில் வலி இல்லாது இருக்கலாம்ன்றது நிதர்சனமான உண்மை. அதில் ஒரு நோய் அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாத்துக்கிறோன்றது தான் இங்கே இருக்கிற விஷயம். வந்துட்டால் அதை தீர்த்துக்கிறதுக்கு நம்ம இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி திரிகடுகு சூரணத்தை ஒரு கொஞ்சம், அதாவது திரிகடுகுன்றது சுக்கு, மிளகு, திப்பிலி மூணையும் சமநடை, 50 கிராம் சுக்கு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் திப்பிலி, 50 கிராம் வில்வப்பொடி, வில்வ இலை இருக்கும் கடையிலெல்லாம் கிடைக்கும், வாங்கிட்டு வந்து காய வச்சுட்டு 50 கிராம் அளவு இது கூட சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி சலித்து எடுத்துக்க வேண்டியது. எடுத்ததில் டீஸ்பூன் பார்த்துருப்பீங்க. அந்த டீஸ்பூனுடைய பேக் சைடில், அதாவது 2 சிட்டிக்கை ஒரு கையில் எடுத்து 2 சிட்டிக்கை உள்ளங்கையில் போட்டு 2 ட்ராப் தேனை ஊற்றி குழச்சிட்டு நாக்கில் அதை நக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டு உள்ளே போகும். அப்போ வந்து இந்த வாத நோய்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் சிம்பிளாக நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான வழி. அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வறுமக்கலை சிகிச்சையோ இல்லை ஆஸ்பத்திரி சம்மந்தமான விஷயங்களையோ நீங்கள் அப்ளை பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம கொடுத்தது கப்பிங் தெரப்பின்னு சொல்லக்கூடியது இதனுடைய சார்ந்தது தான். அதனால் அதை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த நோய்கள் வந்து முதுகு வலி சம்மந்தமானது சரியாக போயிடும். நன்றி, வணக்கம்.